வெல்கம் டு நாகூஸ் நலபாகம். நம்ம இன்னைக்கு உருளைக்கிழங்கு மசாலா டிஃப்ரெண்ட் டைப்பில் செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கு வந்து 3 உருளைக்கிழங்கு லேசாக உப்பு போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு பாயில் பண்ணி தோலை உரிச்சிட்டு வச்சுருக்கேன். வதக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் 1 வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம், தக்காளி பழம் 1 பழம், இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது உங்கள்கிட்ட இல்லாட்டி இஞ்சியும் பூண்டும் இதோடு சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு வந்து சோம்பு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாயும் உங்களுக்கு உரப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா தக்காளி பழம் 1 பழம் தான் வைக்கிறோம். மல்லித்தலை 1 கைப்பிடி அளவுக்கு, புதினா கொஞ்சம், இது எல்லாத்தையும் மிக்சியில் நைஸாக அரைச்சிக்குவோம். 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். கடுகு 1/4 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு விழுதோட இந்த பச்சை வாடை நல்லா போகணும். ஆயில் கொஞ்சமாக ஊற்றிருக்கிறதுனால ஒன்று நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள் அல்லது மண் சட்டி யூஸ் பண்ணுங்கள். தக்காளி பழம், தக்காளி பழம் நல்லா மசியட்டும். தக்காளி பழம் நல்லா மசிச்சுட்டு இப்போ வந்து நம்ம அரைச்ச விழுத ஊற்ற போகிறோம். நம்ம அரைச்ச விழுது வந்து தண்ணி சத்து வற்றி நல்லா அந்த பச்சை வாடை போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. இந்த இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம். உருளைக்கிழங்குல கொஞ்சம் சேர்த்துருக்கோம், அதனால நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. கொஞ்சம் இந்த கிரேவி வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியான பிறகு நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்து போடணும். பேஸ்ட் கெட்டியாக வந்துருச்சு. இதை நீங்கள் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உரப்பு பத்தலைன்னா மிளகு பவுட்ரு போடுங்க, மிளகாத்தூள் போடாதீங்க இனிமேல். இதை சிம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கட்டும். சிம்லேயே வச்சு வேக விடுங்க. சூப்பரான மசாலா ரெடி. தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.